இப்பொழுது போக்குவரத்து ஒழுங்கையும் பாதுகாப்பையும் உறுதியாக பேணும் அயராத அதிகாரி, மக்களின் முழு நம்பிக்கையையும் பெற்றவர் இவர். திரு டி. செல்லசாமி டிராபிக் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த யூடியூப் சேனல் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை விபத்துகள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. அந்த சாலை விபத்தை தடுப்பதற்காக நாங்கள் நிறைய விழிப்புணர்வுகள் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த விழிப்புணர்வு பண்ணுறது மக்களிடத்தில் சென்று சேர்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த யூடியூப் சேனல். 6 மாதத்துக்கு முன்னாடி நான் குளுத்தர ஜங்ஷனில் ஒரு சாலை விழிப்புணர்வு சம்பந்தமான நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் இந்த யூடியூப் சேனல்காரங்க எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் அவங்க அறிமுகம் ஆகிறாங்க. அந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, உலகம் ஃபுல்லாக கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த யூடியூப் சேனல். அதை மறக்க முடியாத நிகழ்ச்சி. சென்னையிலேருந்து அதே மாதிரி டெல்லியிலேருந்து என் நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இன்னும் இப்படி நல்ல நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க அப்படின்னு. அதான் நமக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னா, சாலை விபத்துகள் இருக்கக்கூடாது, அதனால ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கிராமத்தில் நடத்திட்டு இருப்போம், அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுன்னா இதே மாதிரி யூடியூப் சேனல், அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் இவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த சாலை விபத்தாக இருந்தாலும் சரி, மற்ற மாதிரி குற்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பணி மிக சிறப்பான பணி. இன்னும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை தொகுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சாலை விபத்துகள் என்னென்னா, நம்ம அதிவேகமாக வாகனம் ஓட்டுறதுனால தான் சாலை விபத்துகள் நடக்குது. நிதானமாக வண்டி ஓட்டினேன்னா நிச்சயம் சாலை விபத்துகள் நடக்காது. அந்த அதிவேகமாக வாகனம் ஓட்டும்போது ஒரு சாலை விபத்துகள் ஏற்பட்டாலும் நம்ம கீழே விழுறோம். அப்போ நம்ம ஹெல்மெட் அணிஞ்சிருந்தால் நிச்சயம் நமக்கு தலையில் அடிபடாது. 199 பேரும் ஹெல்மெட் அணிஞ்சிருந்து தலையில் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது கிடையாது. அதனால் ஹெல்மெட் கண்டிப்பாக நம்ம போடணும். ஹெல்மெட்டை பற்றி முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் அதை எதிர்பார்த்தது கிடையாது. ஏன்னா அப்போ என்ன, வாகனங்கள் கம்மி. இப்போது வாகனங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரோடு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ரோடு இருந்துகிட்ருக்கு. அதனால தான் ஹெல்மெட்டுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் திரும்ப எல்லா இடமும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க, ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டு வாகனம் ஓட்டுங்க. ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் தலையில் அடிபடாமல் நம்ம உயிர் பிழைச்சிடலாம். அதே சமயம் கைகாலில் அடிபட்டுன்னா ஆஸ்பத்திரி போயிட்டு 2 நாள் 3 நாளில் திரும்ப வந்துடலாம். அதனால் நம்ம கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும். சாலை விபத்துகள் நடப்புறது 3 காரணங்கள். ஒன்று அதிவேகம், இன்னொன்று கவனக்குறைவு, இன்னொன்று மது போதை. இந்த 3 நாள் தான் விபத்துகள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இப்போ கூட ஒரு பம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு முன்னாடி போன ஒரு பஸ்ஸில் 2 வீலர் வந்த பின்னாடி வந்த தம்பி மோதிட்டாப்புல. நல்ல விதமாட்டு வேறு எதுவும் காயங்கள் பெரிய அளவில் இல்லை, அப்படியே தப்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த 2 வீலர் வந்தவர் கவனக்குறைவாக வந்தார். கவனக்குறைவும் அதிவேகமாக கட்டடிச்சதுனால அந்த விபத்து ஏற்படும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 3 மணி நடந்தது. இந்த அதிவேகத்தை நம்ம நிச்சயம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நிச்சயம் விபத்துகள் நடக்காமல் உயிரிழப்பு இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் எஸ்பி சாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் ஒரு QR கோடு ஒட்டியிருக்கிறோம். அந்த QR கோடில் முக்கியமான ஃபோன் நம்பர்கள், நம்ம யாரையாவது ஒரு கான்டாக்ட் பண்ணோன்னா நம்ம யார்கிட்ட ஃபோன் நம்பர் அடுத்தவங்க உதவியை நாடணும். இப்போ அப்படி தேவையில்லை. எல்லா ஆட்டோக்களையும் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் அந்த QR கோடு. அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட கலெக்டர், எஸ்பி, ஃபாரஸ்ட்டு, அது மாதிரி எல்லா போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பரு, இப்படி முக்கியமான ஃபோன் நம்பர்லாம் அந்த QR கோடில் வரும். அதை வச்சு அவங்கள்ட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நல்ல திட்டத்தை எஸ்பி சார் இப்போ கொண்டு வந்திருக்காங்க.
எஸ்பி சாரும் கலெக்டர் மேடமும் சிட்டாக சொல்கிறாங்க, நம்ம மாவட்டத்தில் நிச்சயமாக வந்து ஆக்சிடெண்ட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் விழிப்புணர்வு பண்ணணும், ஸ்கூலு பப்ளிக் பிளேஸ் எல்லா இடமும் அவேர்னஸ் பண்ணி விபத்து இல்லாத மாவட்டத்தை கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்னு எஸ்பி சாரும் கலெக்டர் மேடமும் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க வண்டி எக்காரணம் கொண்டு ஓட்ட அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் 18 வயசு பூர்த்தியாகி லைசன்ஸ் எடுத்த பிறகு தான் வண்டி ஓட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ஓட்டணுன்னா கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது சட்டத்தில் இருக்குது. அதனால் எக்காரணம் கொண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வண்டி ஓட்ட கொடுக்காதுங்க. 18 வயசு பூர்த்தியான பிறகு லைசன்ஸ் எடுத்த பிறகு வண்டி ஓட்டினா போதும். இப்போ கூட நம்ம பம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட், சாங்கையில் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு பாவலி பொருட்காட்சி நடந்த சமயத்தில் ஒரு 2 வீலரில் 4 பேர் போகிறாங்க. ஒரு 2 வீலரில் 4 பேர் போகிறாங்க. 4 பேருக்கும் 18 வயசு பூர்த்தியாகலை. 18 வயசு பூர்த்தியாக வண்டி அதிவேகமாக ஓட்டி ஒரு காரை ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஏத்தால பஸ் வருது, பஸ்ஸில் மோதி காரில் வந்து அடித்து அந்த ஸ்பாட்லேயே 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த 2 பேருக்குமே வயசு 18 வயசு முடியலை, ஸ்கூலில் படிக்கிற பசங்க. இதே மாதிரி விபத்துகள் நிறைய நடந்துட்டுருக்கு. காரணம் அதிவேகம். சின்ன பசங்க ரோட்டில் வந்து சாகசம் பண்ண வேண்டாம். சாகசம் பண்ணுறதுனால தான் இந்த விபத்துகள் அதிகமாக நடக்குது. இவங்க 4 பேர் போகக்கூடாது, சரி அதே மீறி போயிட்டாங்க. ஓரமாக நிதானமாக போயிருக்கலாம்ல, போகல, ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க. நினச்சி பாருங்கள், எப்படிப்பட்ட மரணம் நினச்சி பாருங்கள். போன உயிர் திரும்ப வர முடியுமா? வர முடியாது. அதனால் நிச்சயம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கையில் வண்டி எக்காரணம் வந்து ஓட்டருக்கு அனுமதி கொடுக்காதுங்க. நீங்கள் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், 18 வயசு பூர்த்தியாகி லைசன்ஸ் எடுத்த பிறகு வண்டி ஓட்ட கொடுங்க. அதுலேயும் ஹெல்மெட் போட்டு தான் கண்டிப்பாக வண்டி ஓட்டணும். அதிவேகம், நம்ம ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களை கொண்டு விட வர்றோம், ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு கொண்டு விடலான்னா அந்த 10 நிமிஷம் இருக்கும்போது புறப்படுங்க. அதே சமயம் 5 நிமிஷம் இருக்கும்போது புறப்பட்டீங்கன்னா அதிவேகமாக வண்டி ஓட்டிங்க. அதிவேகமாக வண்டி ஓட்டும்போது யாராவது ஒரு ஆட்களா இல்லைன்னா யாராவது குறுக்க வரும்போது நம்மளால் பிரேக் போட்டு நிப்பாட்ட முடியாது. அதனால விபத்து ஏற்படுது. அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு புறப்பட்டு கரெக்ட் டைம் வந்துட்டேன்னா நிச்சயம் விபத்துகளை தவிர்க்கலாம். அது மாதிரி இருசக்கர வாகனத்தில் 2 பேர் தான் பயணம் செய்யணும். 3 பேர் எக்காரணம் கொண்டு பயணம் செய்யக்கூடாது. காரணம் என்னென்னா, 3 பேர் பயணம் செய்தோன்னா ஒரு பிரேக் போட வேண்டிய நிலைமை வந்தால் கூட அந்த பிரேக் போட்டு நிப்பாட்டுறதுக்கு நமக்கு பேலன்ஸ் கிடைக்காது. அதனால தான் 3 பேர் பயணம் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறாங்க நிறைய பேர். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டும்போது நம்முடைய கவனம் எல்லாம் யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதனால விபத்துகள் ஏற்படுது. நிறைய விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காரில் செல்லும்போது கண்டிப்பாக சீட்டு பெல்ட் போடணும். சீட்டு பெல்ட் போட்டு நம்ம பயணம் செய்தோன்னா சடன் பிரேக் போடும்போது நம்ம முன்னால் மோதி நமக்கு காயங்கள் ஏற்படாது. சீட் பெல்ட் போட்டிருந்தேன்னா. அப்படி சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டினேன்னா அதனாலேயும் காயங்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது 2 வீலர் ரேலி, அதே மாதிரி ஆட்டோ ரேலி, இது மாதிரி ஸ்கூலில் வந்து ரோடு சேஃப்டி கிளப் நிகழ்ச்சி, இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக இதெல்லாம் எங்களுக்கு யூடியூப் சேனல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க. அவங்க மூலமாக தான் நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அவங்களுடைய பணி சிறக்க இன்னும் இதை நல்ல முறையில் மக்களிடத்தில் எடுத்து செல்ல அவங்களுடைய பணி மிக சிறப்பாக அமைய என்னுடைய போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பிரிவு மார்த்தாண்டம் பிரிவு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்பவும் அழகா, பொறுமையா, நிதானமா சாலை விபத்துக்கள் குறித்தும் அதனால என்னென்ன பிரச்சனைகளை நாம எதிர்கொள்வோங்கிறதையும் அழகாக பேசின ஐயா அவர்களுக்கு நன்றி. இவரை பெருமைப்படுத்தி நினைவு பரிசு வழங்கிட கேப் காம்ரின் பிராண்டிங் மேனேஜர் மிஸ்டர் ஜெனீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.